காதலியே கண்ணம்மா கண்ணம்மா தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா. என்ன மயூ? அது அன்பு ரூம்குள்ள வந்ததை பார்த்தேன் மயூ. ஓ, நானும் வரத பார்த்துட்டு ஒழிஞ்சிட்டானா? சரி மயூ, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன்னு சொல்லுனா. என்ன மயூ? சாரி மயூ, தெரியாம திட்டிட்டேன். கேட்டுட்டனே, ஆனா யாரும் மன்னிக்க தான் ரெடியா இல்ல. அழுதானா? சரிடா, சரி, அவன் வந்தானா நான் கிளம்பிட்டேன்னு சொல்லுனா. மயூ, பட்டு, சாம் போயிட்டானா? ஓ, சரிடா. என்ன மயூ, ஏதாவது வேணுமா? நீ சின்ன குழந்தை பத்தியா, அதான் அவன் என்ன தப்பு பண்ணான்னு உனக்கு தெரியாது, உனக்கு சொன்னாலும் புரியாது. பாவம்தான். சரிடா, பேசுறேன், சரியா? சரிடி பட்டு, நான் பேசுறேன், ஓகேயா? சரி, நீ பால் சாப்பிட்டியா? யாரோட போன்? சாமோட போன். போனை மறந்து வச்சுட்டு போயிட்டானா? இது என்ன புது நம்பர்ல இருந்து? ஹலோ, யாரு? பிஆர் கம்பெனி இன்ஜினியர் சாம் தானே? கம்பெனி அடையாளம் வச்சு சாம் தானேன்னு கேக்குறதுக்கு என்ன காரணம்? ஹலோ, சாம் தான், சொல்லுங்க. தேங்க் காட் சார், நீங்களே அட்டென்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஓகே, நீங்க யாருன்னு எனக்கு தெரியலையே. என்ன தெரியலையா சார்? நான் ஜேஆர்எஸ் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி. இவன் எதுக்கு சாம்க்கு கால் பண்ணியிருக்கான்? அரவிந்த் சார், என்ன சொல்ல போனா எத்தனையோ ப்ராஜெக்ட் எங்களுக்கு வர வேண்டியது கொஞ்சம் அமௌண்ட் டிஃபரெண்ட்ல உங்க கம்பெனிக்கு கிடைச்சிருக்கு. சொல்லுங்க சார், நீங்க ஆஸ்திரேலியா போறதுக்கு பிளான் போட்டு இருக்கீங்க தானே? ஆமா, அதை எதுக்காக நீங்க கேக்குறீங்க? இல்ல சார், அது மட்டும் இல்லாம நீங்க ஆஸ்திரேலியா போறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்ன கூட அன்பு சார் ஒரு வார்த்தை போயிடாதுன்னு சொன்னா நான் ஆஸ்திரேலியா போக மாட்டேன்னு வேற சொல்லிருக்கீங்க. சரி, இதுல உங்களுக்குள்ள ஏதோ சின்ன சின்ன சண்டை போயிட்டு இருக்கு. உங்களுக்கும் எம்டிக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. ஐயோ, எங்களுக்குள்ள சண்டையா? அப்படியெல்லாம் இல்ல சார். என்ன சாம், ஏன் கிட்டயே நீங்க போய் சொல்றீங்க பாத்தீங்களா? கம்பெனிக்கு நீங்க 2 பேரும் வந்ததுல இருந்து இது வரைக்கும் 2 பேரும் எல்லா ப்ராஜெக்டையும் ஒன்னாதான் நடத்தி இருக்கீங்க. எல்லா பிளானையும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஒன்னாதான் போடுவீங்க. இப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க அன்பை விட்டுட்டு தனியா போன நினைக்கிறீங்கன்னா உங்களுக்குள்ள சண்டைங்கிறது எங்களுக்கு புரியாம இல்ல சார். நீங்க எதுக்காக கால் பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? சாம், நீங்க அன்பு கூட சண்டை போட்டுட்டு தான் ஆஸ்திரேலியா போறதுக்கு பிளான் போட்டிருக்கீங்க. கடைசி டைம்ல உங்க ஃப்ரெண்டு போகாதன்னு சொன்னா கூட ஆஸ்திரேலியா போற உங்க பிளானே கேன்சல்னு வேற சொல்லிட்டீங்க. அவர் கூட மனஸ்தாபத்துக்கு நீங்க இதுக்கு ஆஸ்திரேலியா வரைக்கும் போகணும்? எங்க கம்பெனிலே ஜாயின் பண்ணிக்கலாம்ல. சோ நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா ஆஸ்திரேலியா பிளான கேன்சல் பண்ணிட்டு உங்க கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு சொல்றீங்க. சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அன்போட கம்பெனில எம்டி வாங்குற அதே சேலரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா என் கம்பெனில எம்டி அளவுக்கு உங்களுக்கு சேலரி கொடுக்க முடியாது.
இருந்தாலும் நிறையவே கொடுக்க ட்ரை பண்றோம். ஏண்டா பொறுக்கி மிஸ்டர் சாம், யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்கன்னு மறந்துடாதுங்க. உனக்கெல்லாம் என்னடா மரியாதை? என்ன இவன் இப்படி பேசுறான்? எம்டி அளவுக்கு சேலரி கொடுக்கலன்னா நம்ம டீலுக்கு ஒத்து வர மாட்டானோ? விஆர் கன்ஸ்ட்ரக்ஷனோட ஒரு பில்லர் அனுப்புனா இன்னொரு பில்லர் சாம் தான். சாம நம்ம கம்பெனிக்கு விலைக்கு வாங்கிட்டான். இப்போ விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க இடத்த நம்ம புடிச்சிடலான்னு பார்த்தா இவன் என்ன இப்படி பேசுறான்? ஓகே ஓகே, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு புரியுது. உங்க ஃப்ரெண்ட் அவர் வாங்குற அதே அளவு சேலரி உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாரு. அதுல இருந்து நான் கம்மி பண்றதுனால டீல் கொத்து வர்றது கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே, விஆர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல உங்களுக்கு எவ்வளவு கொடுத்துட்டு இருக்காங்களோ அவ்வளவு சேலரி நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அவன் வாங்கிட்டு இருக்கிறதுல இருந்து 10 மடங்கு நீ எக்ஸ்ட்ராவா கொடுத்தாலும் ஓன் டீலுக்கெல்லாம் அவன் ஒத்து வர மாட்டான்டா. விலை பேசி பாக்குறியா? யாரு தெரியல? அன்பு. ஏண்டா நாயை, உன் திறமைய விலை பேசி உன் கம்பெனிக்கு அவனை இழுக்கிறதுல பாக்குறியா? இந்த திறமைய எதுல காமிச்சிருக்கானு தெரியுமா? பாவப்பட்டவங்க குருவி சேர்த்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா உழைச்சு சம்பாதிச்ச காசை வச்சு ஆசை ஆசையா ஒரு வீடு கட்டலான்னு உங்ககிட்ட வந்தா அதுல பாதிக்கு மேல நீங்க கொள்ள அடிச்சிட்டு குவாலிட்டியே இல்லாத ப்ராடக்ட்ல ஒரு வீடை கட்டி கொடுத்துருவீங்க. பாவப்பட்டவங்களோட வயித்துல அடிக்க வேண்டியது. ஆனா உன் சின்ன வீட்டுக்கு மட்டும் 7 ஃப்ளோர்ல குழுக்குள்ளுன்னு ஏசி ரூம் வச்சு வீடு கட்டி கொடுத்துருக்கால. அன்பு, உண்மையை சொன்னதான் அப்படியே கோபம் பொத்துட்டு வருதா? நம்பர் 1 இடத்த பிடிக்கிறதுக்கு மத்தவங்களோட வயித்துல அடிச்சா பத்தாது. உண்மையை நேர்மையா இருந்து உழைச்சா மட்டும்தான் எங்க இடத்த பிடிக்க முடியும்டா. எப்படி? எங்களுக்குள்ள இருக்க சின்ன மனக்கசப்ப வச்சு நீ உள்ள வந்துடலான்னு பாத்தியா? விஆர் கம்பெனியோட ஒரு பில்லர் நானா, இன்னொரு பில்லர் அவன். என்னையோ அவனையும் எவனாலையும் எப்பவும் விலைக்கு வாங்க முடியாது. விலை பேசணும்னு நினைச்ச திசை தெரியாம அழிஞ்சு போயிருவேன். மிஸ்டர் அன்பு, நீங்க அளவுக்கு அதிகமாவே பேசிட்டீங்க. நான் பேசணும்னு நினைச்சது சாம் கிட்ட. நான் யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். வரக்கூடிய எல்லா டெண்டர்லயும் உனக்கு அடிக்கிறேன்டா ஆப்பு. போன வேடா. சோ எப்படா அடிச்சுப்பாங்க? கேப்ல நுழையலான்னு தான் பாத்துட்டு இருந்திருக்கானுங்க போல. நான் பேசாம இருக்கிறனோ பேசுறனோ அவன் ஏன் சாம்? நான் அவன் ஆஸ்திரேலியா போக கூடாதுன்னு நினைச்சான், அவன் போக மாட்டான். ஆனா இந்த ஜிஆர்எஸ் கம்பெனி எம்டி கால் பண்ணதை சாம் கிட்ட தெரியப்படுத்தணுமே. எனக்கு தெரியும் சாமால என்னை விட்டுட்டு வேற கம்பெனிக்கு போக முடியாதுன்னு. அப்படி அவன் விரும்பினா அவன் தாராளமா போட்டும். ஒன்னும் இல்ல மயு. மாம், அவன் பேசாம இருக்க கூடாதுலாம். அவன் பேசாததான் என்னால ஜீரணிக்கவே முடியலாமா? நான் என்னமா பண்ணேன்? அவன் பேசாம அப்படியே போயிட்டு இருக்கான். அவன் கிட்ட பேசுறதுக்காக ரூமுக்கு போறேன், அப்படியே பாத்ரூம் குள்ள போய் ஒளிஞ்சிட்டாமா. பாத்ரூம் குள்ள ஒளிறதுக்கு அவன் என்ன சின்ன குழந்தையாடா? உங்களுக்கே தோணுதுல அவன் சின்ன குழந்தையாமா? 26 வயசு ஆயாச்சு. காளை மாடு மாதிரி வளர்ந்துருக்கான். பாத்ரூம்குள்ள போய் ஒளிஞ்சிட்டான். மாம், எனக்கு வட கோபத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஆள் தாமா. இந்த ஆளாலதான் எல்லாமே ஆரம்பிச்சுட்டேன். இந்த ஆள் மட்டும் எனக்கு அப்பனா பிறக்காம இருந்திருந்தா என் வாழ்க்கை சந்தோஷமா இருந்திருக்கோம்ல. டேய், அந்த ஆளுக்கு நீ புள்ளைய பிறக்காம இருந்திருந்தாதான் சந்தோஷமா இருந்திருக்கான். குடிச்சிட்டு டயலாக்கே மாத்தி மாத்தி பேசுறேன். இந்த ஆளாலதான் எல்லாம். அரசு, இப்ப மட்டும் நீ வாய திறந்த சரியான கோபத்துல இருக்கான். மொத்த கோபத்தையும் சேர்க்கிற மாதிரி அருவி வேற அவ அம்மா வீட்டு சீதனமா கொடுத்த பழைய அம்மிக்கெல்லாம் இன்னும் அப்படியே பத்திரப்படுத்தி ஞாபகமா வச்சிருக்கான். அத போட்டு மண்டை பொழந்தாலும் பொழந்துருவான். அரசு, நீ வாயே திறக்காத. ஏமா இந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? இப்ப பாருங்க, உங்க வாழ்க்கையும் போச்சு, என் வாழ்க்கையும் போச்சு. இந்த ஆள் மட்டும் அப்பயே ஒழுங்கா இருந்திருந்தானா இந்நேரம் எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகி நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டியா இருப்போம். இந்த ஆள் என்னடானா வில்லனா நடிக்க ஆசைப்பட்டு என் லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டாமா. நான் பாட்டுக்கு தூங்கிட்டு தானடா இருந்தேன். மாம், என் வாழ்க்கைய ஏன் அழிச்சேன்னு இந்த ஆள் கிட்ட நோக்க புடுங்க மாதிரி கேளுங்கம்மா. அரசு, இவன் செட்டில் ஆனதுக்கு பிறகு வெளியே வர்றதுதான் நல்லது. பாருங்கம்மா, அந்த ஆளு போறத பாருங்க, வாழ்க்கையே கெடுத்துட்டு. டேய், நீ அடிச்சிருவான்னு பயந்தே அந்த ஆள் ஓடிட்டான் பாரு. அந்த பயம் இந்த சாம பார்த்து இருக்கணும்ல. போய் தூங்குடா. மாம், எங்க 2 பேருக்கும் சண்டே அவளால தான் வந்திருக்கு. அவள்கிட்ட நாக்க புடுங்க மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்காம நான் வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்க மாட்டேன். டேய், நறுக்குன்னு கேட்க போறியா? ஏற்கனவே நீ கேட்டதுனாலதான் 2 பேருக்கு சண்டை. அதெல்லாம் இல்லம்மா, நான் குடிச்சிருக்கேன். குட் பாய். ரொம்ப டீசெண்டா தான் 4 கேள்வி நறுக்குன்னு கேட்பேன். டீசெண்டா தானே? அத காலையில தெளிஞ்சதுக்கு பிறகு போய் கேளு. போய் தூங்குடா. நெவர். அவ மூஞ்ச பார்த்து 40 கேள்வி இல்ல
4 கேள்வியாச்சும் நரக் நரக் நரக்குன்னு கேட்டுட்டு தான் வருவேன். நறுக்குன்னு கேட்க போறியா? இங்க பாருடா, இதோட அவகிட்ட போகாத. அட போங்கம்மா, நீங்க வேணாம். அந்த ராட்சஸ் இசைக்கு பயந்து போயிருக்கலாம். நான் பயப்பட மாட்டேன். நான் ஆம்பளை சிங்கம். தோ, இப்ப நான் கேட்டுட்டு வரேன். நான் வரேன். டேய், காலையில எந்திரிச்சு என்ன எதுக்காக அங்க அனுப்பி வச்சீங்கன்னு ஏதாவது கேளு. அப்புறம் இந்த அருவி யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா. ஆ தாத்தா, மணி 11 ஆகுதே தாத்தா. இன்னும் தூங்காம பேப்பர் படிச்சிட்டு இருக்கீங்க? எப்படி நீ ஆஸ்திரேலியா போதுக்கம்னா ஒரு நாள் இப்படி வருவேன்னு தெரியும். தாத்தா, என்ன 2 நாள் தாண்டி எதிர்பார்த்தேன், இன்னைக்கு வந்துட்டேன். அதான் பாவம், பேரன மாதிரி உன்னை பாத்துட்டோம். காம்பவுண்ட்லாம் ஏறி குதிச்சு வர்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருக்கும்ல. கூப்பிட்டா இந்த கிழவனே வந்து கேட்டு திறந்து விடலான்னு பார்த்தேன். கூப்பிடாமலேயே நீ ஏறி குதிச்சு வந்துட்ட. ஆமா தாத்தா, கீழே விழுந்ததுல கை வர லேசா உறைஞ்சிட்டேன். நீங்க இருக்கீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. சரிக்கண்ணா, இந்த நேரத்துல என்ன பாக்குறதுக்காகவா வந்திருக்க? இருக்காதே. ஐயோ தாத்தா, உங்க பேத்தி இருக்கலாம். அது பேர் என்ன? மியூசிக்கா. அத பாக்குறதுக்கு தான் வந்தேன். 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். என்ன கண்ணா, இந்த சிச்சுவேஷன்ல அவளை நீ பார்த்தே ஆக்கணுமா? தாத்தா, அவளால இன்னைக்கு உங்க பேரன் என்ன பார்த்து பாத்ரூமுக்குள்ள ஒளிஞ்சிட்டான். நான் தெரியாம தான் தாத்தா கேக்குறேன். பாத்ரூம்குள்ள போய் ஓடி ஒளிறதுக்கு உங்க பேரனுக்கு என்ன 4 வயசு ஆச்சு? அவன் பாத்ரூம்குள்ள போய் ஒளிறதுக்கு உங்க பேத்தி தான் தாத்தா காரணம். அதான் நியாயம் கேட்டுட்டு வரேன். கண்ணா, இல்லனாலே நீ குடிச்சா அவளுக்கு பிடிக்காது. ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்கா. அவ்வளவு வெறுப்புல இருக்க பொண்ணுகிட்ட போய் இப்ப நீ பேசியே ஆக்கணுமா? என்ன தாத்தா, நான் குடிச்சிட்டு அவள்கிட்ட பேசுறதுக்கு பயப்படுவேன்னு நினைச்சீங்களா? நெவர். அது ஒரு அழகிய கனா காலம். அதெல்லாம் அப்ப தாத்தா. இப்ப அவ என் கண்ணு முன்ன வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க, ஹூ, அப்படி ஊதி தள்ளிடுவேன். தூசு தாத்தா, தூசி அவன். பெர்மிஷன் கொடுங்க தாத்தா. நான் நாக்க புடுங்க மாதிரி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நல்லா யோசிச்சுக்கோ. யோசிக்கிறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல தாத்தா. அவன் பாத்ரூம்ல ஒளிறதுக்கு அதான் காரணம். நியாயம் கேட்காம பிஆர் வீட்டை விட்டு நார மாட்டான் இந்த சாம். அப்படியா? அப்ப உன் விருப்பம் கண்ணா, நீ தாராளமா போ. கொஞ்ச நேரத்துக்கு தான் சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போனான். இங்க ஒரு பிஞ்சு மனசு ஒத்தையில சரக்கு அடிச்சுட்டு வந்திருக்கேன். ஒரு வாய் கூட சாப்பிடல தாத்தா. அவ நல்லா கொட்டிக்கிட்டாளா? இருடி வரேன். இந்த சாம் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டி. பாய் தாத்தா. எனிவே, நீங்க அந்த பிசாசுக்கு தாத்தாவா இருக்கலாம். ஆனா நான் எகிரி குதிச்சு வந்து என் கை கால அடிபட்டுன்னு சொல்லிட்டு கேட்டு திறந்து விடுறதுக்காக இங்க இருக்கீங்களா? நான் உங்க ஃபேன் ஆயிட்டேன் தாத்தா. உங்க தீவிர ஃபேன் ஆயிட்டேன். ஃபேனா? அந்த ஃபேன் இல்ல தாத்தா, இது வேற ஃபேன். எல்லா ஃபேனையும் அவ காமிப்பா, நீ போ. என்ன பூச்சாண்டி காட்டுறீங்களா எல்லாரும்? என்ன பார்த்துதான் அவ பயந்து ஓட போறா பாருங்க இப்போ. ஆ ஆ, வாசல் வழியா அனுப்பி விட்டாள்னா சரிதான். ஒருவேளை மேல மாடியில இருந்து ஏதாவது கீழே தள்ளி விட்டாள்னா நான் பொறுப்பு கிடையாது. நான் யாருன்னு இப்போ காட்டுறேன் அவளுக்கு. நறுக்கு 4 கேள்வி காட்டிட்டு வரேன். இந்த மித்ரா பிரெக்னன்ட்லாம் நான் தான் ஓவர் டென்ஷன் ஆயிட்டேன். பிரெக்னண்டா இருக்கேன்னு வேற யாருக்கிட்டயாவது உளர்னாலான்னு தெரியலையே. உளர்னால்னா அசிங்கமா போயிருமே. டேய், என்னடா பண்ற? அது தூங்க போறேன். நீங்க என்ன ப்ரோ இந்த நேரத்துல? நீ தூங்கு, முழிச்சிரு. அவளை எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்? எது நானா? யார ஒளிச்சு வச்சிருக்கேன்? அதான்டா, அவளை ஒழிச்சு வச்சிருக்காளா? ஆத்தி, இந்த மித்ரா லூஸ் வேற ஏற்கனவே நம்ம கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். நீ மட்டும் என்ன கழட்டி விடுறது எனக்கு தெரிஞ்சதுன்னா சாமதான் கிட்ட போய் எல்லாத்தையும் உளறிடுவேன் அப்படின்னு. இதுல வேற பிரெக்னன்ட்னு நம்பிட்டு இருக்கு. சாம் ப்ரோ கிட்ட போய் சொல்லிருக்குமோ? அதை தட்டி கேட்கறதுக்கு தான் வந்திருப்பாரோ? சொல்லுடா, எங்க ஒழிச்சு வச்சிருக்கான்? ஐயோ ப்ரோ, அவளை வீட்டுக்கெல்லாம் கூட்டு வரலாம். அவன் மித்ரனோட வீட்டுல தான் இருக்கான். அங்க எதுக்குடா போனா? மித்ரன் தங்கச்சி மித்ரா அவர் வீட்டுல தானே இருப்பான். ஏய், அந்த பிள்ளை கேட்கலடா. உனக்கு அம்மா மாதிரின்னு ஒன்னு உண்டுலாம், அதை எங்க ஒழிச்சு வச்சிருக்கேன்னு கேட்டேன். அம்மாவா? அம்மா டாடி கூட வீட்டுல இருக்காங்க. அந்த அம்மா இல்லடா, உன் ஃப்ரெண்டு. ஓ, இசையா? அந்த ஓசையை தான் வெளியே வர சொல்லு. எது ஓசையா? குடிச்சிருக்காரு போல. கூப்பிடுறா வெளிய. ஐயோ ப்ரோ, அவங்க ஓசை கிடையாது, இசை. ஏண்டா, நான் தானே தண்ணி அடிச்சிருக்கேன். நீ எதுக்காக தண்ணி அடிச்சவன் மாதிரி பேசிட்டு இருக்க? ஆத்தி,
டேய் தம்பி, அவளை வெளியே வர சொல்லுடா. அண்ணன் நான் சொல்றேன், அவளை வெளியே வர சொல்லுடா. ப்ரோ பயங்கரமா தண்ணி அடிச்சிருக்கீங்க. இப்ப மட்டும் இசை உங்களை பார்த்துச்சு சண்டை தான் நடக்கும். நீங்க மொத்த வெளியே வாங்க. ஏண்டா தம்பி, பயப்படுறியா அவளை பார்த்து? இது தம்பியா? நீ ஒன்னும் பயப்படாதடா தம்பி. அண்ணே அண்ணே நான் இருக்கேன். அண்ணே நான் இருக்கும்போது தம்பி நீ பயப்படலாமா? ஏ ஓசைன், என் வாழ்க்கையை கெடுத்தவளே ஓசைன். ப்ரோ நீ பயப்படாதடா, அண்ணே நான் இருக்கலாம். அண்ணன் எல்லாம் பாத்துக்கிடுவேன், நீ இரு போறேன். இன்னைக்கு பஞ்சாயத்து ரெடி தான் போல. குரு, ஆ நீ என்ன இன்னும் தூங்கலையா? தனியா நின்னு பேசிட்டு நிக்கிற. ஓசைன், ப்ரோ ஏண்டி எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும் நடுவுல நல்ல சண்டையை மூட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்த்து என்ஜாய் பண்றியா? என் நண்பனை என்னை பிரிச்சுட்டேன். அவனை விட்டுட்டு நான் ஆஸ்திரேலியா பறந்து போக போறேன். இதெல்லாம் பார்த்து குழு குழுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காடி ஓசை. ஐயோ ப்ரோ அவங்க ஓசை கிடையாது இசை. டேய் நீ சும்மா இருடா. ஏண்டி ஓசை? ஐயோ ப்ரோ தம்பி டேய் இருடா, நீ பயப்படாதா, அண்ணன் நான் இருக்கலாம், பயப்படாதடா. ஏண்டி ஓசை? குரு கொஞ்சம் இந்த பக்கம் வரியா? இல்லங்க எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். நீங்க ரூமுக்கு போங்க. டேய் தம்பி, இது என்னடா இது அநியாயத்துக்கு ஓவர் பாசமா வருது. பயப்படுறியாடா தம்பி? பயப்படக்கூடாது. அதுவும் இந்த ஓசைய பார்த்தெல்லாம் பயப்படலாமா? இந்த பக்கம் வான்னு சொல்றேன்ல. இசை நீங்க ரூமுக்கு போங்களாம், நான் பேசிக்கலாம். ஏண்டா தம்பி இவள பார்த்து நீ பயப்படுறியா? என்ன ப்ரோ இவங்கள பார்த்து பயப்படுறியான்னு கேட்டுட்டு நீங்க பயப்படுறீங்க போல. நானா? எனக்கு என்ன பயம், நான் ஆம்பளை சிங்கம். ஐயோ இசை ஏய் அடிச்சிட்டலாம், என்னையும் அடிச்சிட்டலாடி. என் நண்பனுக்கு மட்டும் நீ என்ன அடிச்சது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை ஊருக்கா போட்டு வாண்டி. ஐயோ ப்ரோ கொஞ்சம் வாயை மூடுறீங்களா? டேய் தம்பி நீ ஒன்னும் பயப்படாதடா, அண்ணன் நான் இருக்கலாம். யாருக்கு குடிக்கணுமோ குடிச்சிட்டு எங்கயாவது போய் விழுந்து கிடக்க வேண்டியதானே? ஏன் ரூம் வாசல்லே வந்து நின்னுட்டு சத்தம் போடுறியா? ஏய் இருடி, நான் யாருன்னு காட்டுறேன் இப்போ. செஞ்ச பாவத்துக்கு கால விழுந்து மன்னிப்பு கேட்டதா மன்னிச்சிருவானா இந்த சாம்? நெவர். என் கை என் கை ஏன் என் கையை விட்றி மத. டே நண்பா. ஆத்தி எங்க இசை ஏண்டி ஓசை என் கையை விட்றி. கைக்கும் காலுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுலயா குடிச்சிருக்காரு. ஏண்டி இதுவே ஒரு ஆம்பளை பையன் உங்க கையை புடிச்சு இழுத்துட்டா, ஐயோ கண்ணி பொண்ணுனா என் கற்ப திருடிட்டான் அப்படி இப்படின்னு சத்தம் போடுறது. எங்களுக்கும் அது எல்லாமே இருக்கு, கைய விட்றி. ஐயோ ப்ரோ அது கையில காலு. ஓ காலா? என் காலை விட்றி. கால மாடு இப்படி புடிச்சு இழுத்ததுக்கு பிறகு கூட வரானா? என்ன கணக்கு கணக்குறான்? ஆ இருடி, உன் மேல ஒரு ரேட் கேஸ போட்டு விட்றேன். அடியாத்தி ஏ இன்சா இதுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு நம்ம பாடுதான் போராட்டமா இருக்கு. நாளைக்கு காலையில பேப்பர்ல வரண்டி, ஒரு கன்னி பையனோட வாழ்க்கையே கெடுத்துட்டானு பேப்பர்ல வரண்டி. ஏ ஓசை இனியும் பாத்துட்டு நின்னா சரிப்பட்டு வராதே. ஏங்க ஏண்டி உன்னை வச்சுக்கிறண்டி, அப்புறம் இருக்க. மொவ்வன இன்னொரு வார்த்தை வாய் தரதான்னு வச்சுக்கோ, பக்கத்துல செடி தொட்டி இருக்கு பாத்தியா, அப்படியே ஓங்கி உன் மண்டையில போட்டால போட்டுருவேன். ஏண்டி நான் நாக்கு புடுங்குற மாதிரி கேள்வி கேட்கலான்னு பார்த்தா நீ என்ன இழுத்து வெளியே கொண்டு போட்டிருக்கியா? இருடி உன்னை வச்சுக்கிறேன். என்னடா நடக்குதுங்க? நீ ஓசை இல்லடி இம்சா. டேய் சாம் மச்சான், இங்க என்னடா பண்ற? தரையில படுத்திருக்க. பேசிட்டியாடா மச்சான்? இருடா உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன், இதோ பேக்கெட்ல வச்சு கொண்டு வந்திருக்கேன். பைத்தியக்காரன் பைத்தியக்காரன். செப்பல எதுக்காகடா பேண்ட்ல சொருக்கி எடுத்துட்டு வந்திருக்க? பேண்ட் பேக்கெட்னு நினைச்சிட்டே மச்சான். டேய் லூசு செப்பல் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்க? மச்சான் நான் தான் உன் தங்கச்சியா அசிங்கமா பேசிட்டேன்ல, அதான்டா உன் தங்கச்சிக்கிட்டே நியாயம் கேட்டுக்கிட்டு போலான்னு வந்தேன். கூடவே அவளை தப்பா திட்டேன்னு நீ வேற என் மேல கோவத்துல இருக்கலாம் மச்சான். நான் வேற வந்ததுக்கு பிறகு செருப்பு தேடினா செருப்பு கண்ணில் படாதுல, அதான்டா வரும்போதே பேண்ட்ல வச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். அதான்டா செப்பல் எதுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன்? அதான் ஷூ போட்டுட்டு தானே வந்திருக்கேன். மச்சான் இந்த செருப்பாலே என்ன அடிடான். ஐயே நான் வேற ஃப்ளோல செருப்பை கழட்டி அடி மச்சான்னு சொல்லிடுவேனா, நான் வேற ஷூ போட்டிருக்கேனா, அதான் செப்பல கொண்டு வந்துட்டேன். நீ அடி மச்சான், நீ அட்றான். உன் கோவம் தீரது வரைக்கும் அடிச்சிடும். குடிக்காரன் குடிக்காரன், குடிச்சா என்ன பேசுறான்னு கூட தெரியாது, குடிச்சிட்டு வளரிட்டு கிடக்கான். டேய் அவள அந்த பக்கம் போ சொல்லிட்டான். சாரி மச்சான். அவதான் கேட்டுட்டேலாம். எந்திரிடா. இல்லடா உன்னை விட்டுட்டு ஒத்தையில குடிச்சிட்டேன்ல, அதுக்கு தாண்டா இந்த சாரி.
என் மேல உனக்கு இவ்ளோ பாசமாடா? ஒத்தையில குடிச்சதுக்கெல்லாம் சாரி கேக்குறேன். உனக்காக இந்த சாம் உயிரே கொடுப்பான்டா. இருடா வரேன். ஐயோ இதுங்க ரெண்டும் ஜோடி போட்டா விஆர் வீடு தாங்காதே. நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டி வை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டு வை. நிலவை பிடித்தேன் கட்டிலில் கட்டினேன், மேகம் பிடித்தேன் மெத்தை விரித்தேன். ஏங்க உங்களுக்கு நாட்டி மேல இவ்ளோ லவ்லாம்? ஆமா பின்ன எவன்டா அது? இருங்க நான் யாருன்னு பாக்குறேன். ஐயோ ஆர்த்தி, ஜாயிண்ட் ஃபேமிலினா இப்படிதான். டிஸ்டர்ப் பண்றதுக்கே 4-5 பேர் வருவாங்க. நம்ம நிலாட்சாக்கு ஒரு தம்பியோ தங்கச்சியோ ரெடி பண்ற நேரத்துல இப்படிதான் பண்ணுவாங்க. ஐயோ டோர் தட்டிட்டே இருக்காங்க. செல்லு பாட்டியா தான் இருக்கும். நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். நம்ம என்னைக்கு பிளான் போடுறோமோ அன்னைக்கு தான் இந்த வீட்டுல யாருக்காவது உடம்பு சரியில்லாமலோ இல்ல யாருக்காவது ஏதாவது ஆகும். இப்ப யாருன்னு தெரியலையே. அன்பு வாங்க. அன்புவா, இவெல்லாம் நம்ம ரொம்ப தொந்தரவு பண்ண மாட்டானே. என்னடா இது? என்ன ஆகாஷ் பூவெல்லாம்? அது நிலாக்ஷாக்கு ஏதோ ப்ராஜெக்டுக்கு வாங்கி கேட்டா அதான். ப்ராஜெக்டா? சரி அது என்னமோ இருந்துட்டு போட்டேன். வரும்போது காரை நிப்பாட்டி ஒன்னு வாங்கிட்டு வந்தெல்லாம். கார நிப்பாட்டியா? அதான் ஒரு பாட்டில் சரக்கு வாங்கிட்டு வந்தெல்லாம். இது பாட்டிலா? ஏன் ஆர்த்திமா, அவன் என்னமோ தெரியாம சொல்லிட்டு இருக்கான். நல்லா தனியா குடிக்கிற பழக்கமே கிடையாது, எனக்கு தெரியும்ல. இவங்க எல்லாம் சேரும்போது என்னைக்காவது குடிக்கிறதா உண்டு. ஏன்டா இப்படி போய் சொல்ற? உன் கால்ல வேணா விழுறேன்டா, காலையில வேணா எடுத்து கொடுக்குறேன். கஷ்டப்பட்டு பூவெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ பூ வாங்கிட்டு வா, என்ன வேணாலும் வாங்கிட்டு வா, அந்த பாட்டில கூட. ஐயோ ஆர்த்திமா, அவன் என்னமோ தெரியாம பேசிட்டு இருக்கான். நல்லா தெரியாம பேசல. ஆர்த்தி, டெய்லி நீங்க தூங்குனதுக்கு பிறகு தனியா உட்காந்து சரக்கு அடிக்கிறான். என்ன அன்பு சொல்றீங்க? அட நான் என்ன பொய்யா சொல்றேன்? அட பாவி. நீங்க வேணா உங்களோட ட்ரெஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருக்கீங்கல்ல, அந்த பீரோக்கு மேல பாருங்க ஆர்த்தி. ஏன் ட்ரெஸ் வச்சிருக்க பீரோக்கு மேலயா? ஆமா, ஆகாஷோட பீரோக்கு மேல எல்லாம் நீங்க செக் பண்றீங்களா? ஆனா உங்க பீரோக்கு மேல மட்டும் நீங்க செக் பண்றதே கிடையாதாம். அதான் அங்க ஒளிச்சு வச்சிருக்கான். இருங்க வரேன். அட பாவி, தனியா கூப்பிட்டு கேட்டிருந்தாலே எடுத்து கொடுத்துருப்பானேடா. இல்ல குடிக்கிறது தப்பு இல்ல. இப்ப நீ மட்டும் எதுக்காகடா கேக்குற? நான் சும்மா என் நண்பன் அங்க தனியா குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். கம்பெனி கொடுக்கணும்ல. எத்தனை நாளா இது நடந்துட்டு இருக்கு? கேளுங்க ஆர்த்தி, நல்லா கேளுங்க. கேக்குறதுக்கு முன்ன அந்த பாட்டில் என்கிட்ட கொடுக்குறீங்களா? உங்களுக்கு எதுக்கு? ஐயோ இது குழந்தைங்க எல்லாம் இருக்கிற வீடு. குடிச்சிட்டு இருந்தா நல்லாவா இருக்கான்? நான் தூக்கி வெளியே எங்கேயாவது எரிஞ்சிடுறேன். இந்தாங்க அன்பு. தேங்க்யூ. நீங்க இப்ப கண்டினியூ பண்ணுங்க. அப்போ நான் தூங்குனதுக்கு பிறகு டெய்லி இதுதான் இப்ப இங்க நடக்குது. ஏன் அவன் என்னமோ தெரியாம உளறிட்டு போறானா, நீ வேற. தெரியாம வளரிட்டு போறாரா? எனக்கு தேவைதான். என் அம்மா அப்பா அப்பவே சொன்னாவ. பெரிய வீட்டு பசங்க எல்லாம் வீட்டுக்கு தெரியாமலேயே நிறைய அநியாயம் பண்ணுவானுங்க. ஐயோ எங்க அம்மா அப்பா அப்பவே சொன்னாங்க அந்த தரகர் கிட்ட. என்னைக்காவது ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து குடிக்கிறீங்க, அதுக்காக இப்படி நான் தூங்குனதுக்கு பிறகு டெய்லி இதான் வேலையா வச்சிருக்கீங்களா? ஆர்த்தி, நாளைக்கு சண்டே வச்சுக்கலாண்டி. நான் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒழுங்கு மரியாதையா வெளியே போய் தூங்க. மச்சான், நீ இன்னும் இங்கேடா தூங்கிட்டு இருக்க? அட பாவிங்களா, நான் தான்டா குடிச்சிருக்கேன். நீ என்ன குடிச்ச மாதிரி பேசுற? என் நண்பனுக்கு கம்பெனி கொடுக்கலனா நல்லா என்னடா நண்பன்? அதான் அந்த ஆகாஷ் வாங்கி வச்சிருந்தாலும் அதை எடுத்து குடிச்சிட்டேன். நீ எனக்காக வாடா. நம்ம இடம் எங்க இல்லடா, மேல 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 போலாம். எந்திரி வா, மேல போய் மனசு விட்டு பேசலாம். மச்சான் செருப்புடா. என் நண்பனை செருப்பால அடிப்பனா. எந்திரிடா, நம்ம மேல போலாம். டேய் பாத்துடா. டேய் தம்பி, கொஞ்சம் கைய கூடுறான். அவன் குடிச்சத பார்த்தாதனும் அண்ணனை குடிக்க வச்சுட்டாங்களா? நீ ஏன்டா என் கூட பேசாம போயிட்ட? அப்போ என்ன விட உனக்கு உன் தங்கச்சி மட்டும் தானடா முக்கியம். என்ன இருந்தாலும் மச்சான், நீ இசை கிட்ட அப்படி பேசுனது தப்புடா, ரொம்ப பெரிய தப்புதான். ஆனாலும் மச்சான், ஐ லவ் யூடா. மீ டூடா. குடிக்காரன் தனியா வந்துட்டு என் அண்ணனை கூட்டி சேர்த்திருக்கான் பாரு. ஏண்டா டேய், நான் ஆஸ்திரேலியா போனா என்ன அப்படியே அம்போன்னு விட்டுருவியாடா? மச்சான், உன்னை ஒத்தையிலனா பக்கத்து தெருவுக்கே அனுப்ப மாட்டேன்டா. இதுல ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பிடுவானா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த குட்டச்சி இருக்கால, குட்டச்சி. அதான் உன் தங்கச்சி, அவதான மச்சான் காரணம். பாவம்டா. ஆயிரம் இருந்தாலும் மச்சான், நீ அவளை அப்படி பேசிருக்க கூடாதுடா. டேய், உனக்கு தெரியுமா, நான் மட்டும் அப்படி பேசலன்னு வச்சுக்கோ, அந்த காசு இருக்கால, காசி, அவன் கிட்ட இருந்து உன் தங்கச்சி சரியா வாங்கி கட்டியிருப்பா மச்சான். எல்லாம் அவ பண்றதுதான் சரின்னு நினைப்படா அவளுக்கு. எங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு தெரியாது, எங்க எப்படி பேசணும்னு தெரியாது. நான்லாம் உன் தங்கச்சி கிட்ட அப்படி பேசணும்னு நினைக்கலடா மச்சான்.
அவ இங்க இருந்தாடா, என் மனசுக்குள்ள இருந்தா. அவளை அப்படி நான் பேசணும்னு நினைச்சிருப்பேனா? 2 அடி அடிச்சான், அமைதியா வந்து உட்காருவான்னு நினைச்சேன். அப்பவும் லூசு மாதிரி பேசிட்டே இருந்தாடா. அதான் என்னென்னமோ பேசிட்டேன். அவ ஒரு காலத்துல எந்துடா என்னோட இசை. வேற யாரும் அவளா தப்பா பேசிடக்கூடாதுங்கிறதுக்காக தான்டா நான் அப்படி பேசிட்டேன். சரி விடுடா, இனிமே அப்படி பேசக்கூடாது. மச்சான், அவ இருக்காளடா, அதான்டா உன் தங்கச்சி ஓசை. ஆ, ஓசை இல்லடா, இசை. ஆ, அந்த தோசை தான். ஏங்க உங்களுக்கு தான் ரொம்ப புகழ்றாங்க போல. பேசாம நின்று. என்னங்க? ஆமா, நீ என்னங்கன்னு கூப்பிட்டோன்னா அவன் பின்னாடியே அப்படி ரூமுக்கு வந்துருவான். மச்சான், அவ இருக்காளடா, சரியான ராட்சசிடா. அந்த குரு இருக்காளா மச்சான், என் தம்பி. ஆமாடா, சின்ன பையன்டா அவன். உளருதுங்களா இல்ல ஏதாவது தெரிஞ்சுட்டு பேசுதுங்களா? ஏன் குரு அப்பால இருந்து உன்னை தம்பி தம்பின்னு சொல்லிட்டு இருக்கான்? அதாங்க எனக்கும் புரியல. என் தம்பிய நம்புறாடா, என்ன நம்ப மாட்டேங்கிறான். ஆனா உன் தங்கச்சிக்கு தெரியலடா மச்சான், சொல்லி வை. அந்த குரு இருக்கால, குரு, அந்த குருவே அந்த கவர்மெண்ட் கிட்ட இருந்து காப்பாத்த போறது இந்த சாம் தான் மச்சான். ஆனால நீ ரொம்ப நல்லவன்டா. ஏன்டா மீ இந்த சாம் குடிச்சதுக்காக நீயும் குடிச்சிட்டு வந்திருக்க பத்தியா? ஏன் மச்சான், குடிச்சிட்டு இங்க வந்து உட்கார்ந்து இருக்கும் போது உடம்பெல்லாம் ஒரே சூடா இருக்கலாம். ஏங்க இது கூமாப்பட்டியில மச்சான், உனக்கு சூடா தானே இருக்க. போற போக்கலாம் கூமாப்பட்டியில போய் ஒரு குளியல போட்டுட்டு வந்துருவான்டா. ஆமால. டே மச்சான், அந்த ஜுவல்லர்ஸ் கம்பெனியோட எம்டி இருக்கால, அதான் ஒரு ஓனானா அரவிந்தா மச்சான். ஏதோ ஒரு நாதாரிடா மச்சான். அவன் உன் போனுக்கு போனை போட்டு அவன் கம்பெனிக்கு ஒன்னா கூப்பிடுறான்டா. ஏன் புதுசா கம்பெனி தொடங்க போறானா? நான்லாம் சீஃப் கெஸ்டா போக முடியாதுன்னு சொல்லிடுடா மச்சான். சீஃப் கெஸ்டா இல்லடா, அவன் கம்பெனிக்கு ஒன்னு விலைக்கு வாங்க பாக்குறான். என்னையா மச்சான், நீ என்ன அடுத்த தெருவுக்கே தனியா அனுப்ப மாட்டான். அவன் கம்பெனிக்கு விலைக்கு வாங்க போறானா? நீ ஒன்னும் போகாதடா. சரி மச்சான், நம்ம மட்டை ஆயிட்டோம்னா நம்மள யாரா ரூம்ல கொண்டு சேர்க்கறது? நீ ஒன்னும் கவலைப்படாத மச்சான், இப்போ உன்னை எப்படி தூக்கி கொண்டு போறேன்னு மட்டும் பாரு. நீயாடா? ஆமா மச்சான், நான் தூக்குறேன் உன்னை, பாத்துடா. அடச்சே, ஏன்னா மச்சான், நீ இப்பெல்லாம் சாப்பிடுறதே இல்லையா? இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டியடா. ரூமுக்கு வெளியே இவனை இழுத்து கொண்டு போடுறதுக்கே நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். அப்படியே திரும்ப இழைச்சிட்டானா? மச்சான், இழைச்சிட்டடா. அருவி ஆண்டிய பாத்துட்டுடா. அருவி ஆண்டிய பார்த்து உனக்கு நல்ல சாப்பாடெல்லாம் சமைச்சு தரதுக்கு சொல்றேன் மச்சான். உன்ன மாதிரி ஒரு நண்பன் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கானாடா. ஏன் மச்சான், இங்கே நம்ம மட்டாயி தூங்கிட்டான், யார் நம்மள ரூமுக்கு கூட்டிட்டு போவா? டே தம்பி. எவன்டா அது தம்பி? அடா, நம்ம குரு. டே தம்பி, ஒருவேளை நாங்க இங்கே தூங்கிட்டானா எப்படியாவது ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுடா. என் நண்பன் குளிர் தாங்க மாட்டான். என்னங்க இவ ஒருத்தி நிக்கிறதுக்கே தெம்பலாம அவனை தூக்கி வச்சிருக்கான். எப்ப வேணாலும் அவனை கீழே போடலாம். இதுல என்னங்க சொல்லுங்க? வரைய கீழே இல்லை செய்ய அன்பு கூட்டிட்டு வரேன். ஆமா, நீ கூப்பிட்டோன்னா வந்துருவான் பாத்தியா? இவ்வளவு நேரம் இவனுங்க கதையை கேட்டுட்டு இருந்ததே பெருசு. இதுல எல்லாம் முடியறது வரைக்கும் காவலுக்கு வரேன். வரைய போலாம். பாத்தியாடா, 2 பேரும் போயிட்டாளுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மச்சான், பொண்ணுங்க காதல நம்பி பசங்க நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிட கூடாதுடா. ஏன்னா நம்ம மச்சானுங்கடா. அதானே. டேய்